வணக்கம். நமது வாசகம் யூடியூப் சேனல் இன்றைய செய்திகளை வழங்குவது கி மணிவாசகம், செய்தி ஆசிரியர். அன்பார்ந்த நண்பர்களுக்கு ஞாயிறு வணக்கம். உங்களை வாசகம் யூடியூப் சேனல் சார்பில் உங்களை இன்று சந்திக்கிறேன். இன்றைய தலைப்பு 2026 சட்டமன்ற பொது தேர்தல். இந்த தேர்தல் குறிப்பாக 1980ஆம் ஆண்டிலிருந்து திருவொற்றியூர் தொகுதியை பற்றியது. இப்பொழுது இன்று நாளை இரவு கடைசி நாள். விருப்பமனு கேட்பவர்கள், திமுகவில் விருப்பமனு கேட்பவர்கள் தினமும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டலம் 12வது வட்ட மாமன்ற கவுன்சிலரும் திமுக தலைமை கழக வழக்கறிஞருமான கவிகணேசன் வீராசாமி இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 12வது வட்ட திமுக செயலாளரும் முன்னாள் கவுன்சிலரும் கவிகணேசனுடைய அண்ணனாக சதீஷ் தலைமையில் இன்று காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. அங்கு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தில் அனைவரும் அந்த உணவை ருசித்து சாப்பிட்டனர். அதன் பின்பு திருவொற்றியூர் எண்ணூர் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மன் கோயிலில் இந்த ஊர்வலம் தொடங்கியது. தமிழ்நாட்டு சிங்க தமிழம் வாராரு, கருப்பு சூரியன கம்பீரமா வாராரு. ஏழசனங்களுக்கு பங்காளியா வாராரு. இந்த ஊர்வலம் எண்ணூர் கடற்கரை சாலையாக எண்ணூர் மார்க்கெட், அசோக் லைலண்ட் கம்பெனி வழியாக எரணாவூர் மேம்பாலம், மேம்பாலத்திலிருந்து திருவொற்றியூர் மேம்பாலத்திலிருந்து திருவொற்றியூர் நெடுஞ்சாலை என்று அழைக்கப்பட்டு தற்போது வள்ளலார் நெடுஞ்சாலை வழியாக அவர்கள் விம்கோ நகர் வந்து அங்கிருந்து திருவொற்றியூர் மார்க்கெட், திருவொற்றியூர் மார்க்கெட்டிலிருந்து தேரடி, தேரடியிலிருந்து சுங்கச்சாவடி, சுங்கச்சாவடியிலிருந்து மீண்டும் கடற்கரையில் சென்று அங்கிருந்து நேராக அண்ணா அறிவாலயம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் ஒரு பரபரப்பான தேர்தல். திமுகவில் ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்கள் யூகிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த தேர்தல் அப்படி இல்லை. இதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். வருகிற 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடப்பதால் வேட்பாளர்களை, குறிப்பாக திமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் யாரும் யார் நிற்பார்கள், யாருக்கு கிடைக்கும் என்ற யூகிக்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் களம் அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் மட்டுமின்றி எடுத்துக்கொண்டார் 1980இல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையோடு, அவருடைய ஆதரவோடு திருவொற்றியூர் தொகுதியில் தமிழறிஞர் குமரி அனந்தன் அவர்கள் தனது காக்கா காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளராக நின்று ரோஜா சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். அதன் பின்பு கலைஞர் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அடுத்த தேர்தலில் கொடுத்தார். ஆனால் அதில் வெற்றி பெறவில்லை. 1980க்கு பின்னர் 1984இல் ஜி.கே. ஜெயபாரதி காங்கிரஸ் கட்சி சார்பிலும் முன்னாள் எம்எல்ஏ டி.கே. பழனிசாமி அவர்கள் தேர்தலில் நின்று அந்த தேர்தலில் ஜி.கே. ஜெயபாரதி வெற்றி பெற்றார். அதன் பின்பு 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தல், திருவொற்றியூர் நகராட்சி தேர்தலில் டி.கே. பழனிசாமி அவர்கள்
நகரமன்ற தலைவராக ஆனார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் WR பூபதி அவர்கள் நின்றார் அதிமுக கூட்டணியில். ஆனால் வெற்றி பெற்றது K பழனிசாமி. 5 வருடம் நகரமன்ற தலைவர். 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பில் சேவல் சின்னத்தில் நாசே ராமச்சந்திரன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நகரமன்ற தலைவரும் K பழனிசாமி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். 91இல் குப்பன் அவர்கள் நின்று வெற்றி பெற்றார். 96இல் TC விஜயன் நின்று வெற்றி பெற்றார். 2001இல் எண்ணூர் ஆறுமுகம் வெற்றி பெற்றார். 2006இல் முன்னாள் அமைச்சர் KPP சாமி அவர்களும் 2011இல் முன்னாள் MLA K குப்பன் அவர்களும் மீண்டும் 2016இல் KPP சாமி அவர்களும் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் KP சங்கர் MLA ஆனார்கள். இந்த தேர்தல் எல்லாம் திருவொற்றியூரிலே பரபரப்பாக நடந்து முடிந்துள்ளது. இப்பொழுது திமுக கூட்டணி பலமாக இருந்தாலும் வேட்பாளர் அறிவிப்பதில் சிக்கல்கள் உள்ளதால் திருவொற்றியூர் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக விருப்பு மனு சுமார் 5 பேர் செலுத்தியுள்ளார்கள். அதில் சட்டமன்ற உறுப்பினர், மண்டல குழு தலைவர், 2 மண்டல குழு தலைவர்கள், ஒரு பகுதி செயலாளர் வேட்புமனு தாக்கல் செய்து இன்று திமுக தலைமை கழக வழக்கறிஞரும் மாமன்ற கவுன்சிலரான கவிகணேசன் வீராசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றுள்ளார். சிறப்பான இந்த தேர்தல் பரபரப்பாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வெற்றி யாருக்கு என்பதை விட திமுகவில் வேட்பாளர் யாருக்கு என்பதில் பலத்த போட்டி இருக்கிறது. யாரும் நான் தான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு திமுக தலைமை கெடுபிடி காட்டி வருகிறது என்பது இந்த தேர்தலில் தெரிகிறது. இன்று நான் கூறிய 1980ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து இந்த 26ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தல் குறித்து கூறினேன். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் 1986 K பழனிசாமி வெற்றி பெற்றதிலிருந்து நான் மீடியா தொடர்பில் இருந்து இந்த செய்திகளை கவர் செய்தவன். 1980இல் குமரி அனந்தன் இருக்கும் பொழுது நான் தேர்தல் பணிகளில் தீவிரமாக வேகம் காட்டியவன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக. அது அனைவரும் தெரிந்ததுதான். கூடுதல் தகவல் என்ன என்றால் 1980 ஆண்டுகளில் தேர்தல் பணியில் இருந்தாலும் 1986 நகரமன்ற தேர்தலில் K பழனிசாமி அவர்களுடன் மீடியா தொடர்பில் இருந்து இன்று வரை சுமார் 40 ஆண்டு காலமாக இந்த தேர்தல் களத்தில் உள்ளேன். வருகிற தேர்தலையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வரலாறு ஐயா ஊர்வலத்தில் ஆராத்தி எடுக்கத்தான் ஆகாச சூரியனை ஆசைப்படும் நீ பாரு. சொன்ன சொல்லில் சத்தியம் அணிப்பாரு. நின்னையதோ நிச்சயமா ஜெயிப்பாரு. சமுத்திரமே எங்க வீதியில கை வீசி வாரத புத்தவசி ஐயா வாராரு.